நீங்கள் இதில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் வீல் சேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஏர்போர்ட் சப்போர்ட்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் வீல் சேர் மாடல்லே பார்த்தீங்கன்னா இதுதான் காம்பாக்டான டிசைனில் இருக்கும். ஸோ இந்த வீல் சேரோட ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்ஸில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இந்த மாதிரி பவர் ஆன் ஆஃப் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்என் பட்டன். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி -5 லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சைலன்ஸ் பட்டன். ஸோ இது ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து இண்டிகேஷன் காட்டும் இந்த மாதிரி. ஸோ இது ஆஃப் பண்ணிட்டா நமக்கு எல்லாமே சைலன்ஸில் இருக்கும். தென் இந்த SOS பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மாதிரி நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கணுன்ற பட்சத்தில் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கும். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா யூசர் சீட் பெல்ட்ஸுமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்ஸில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஸோ நம்ம எந்த சைடு இந்த ஜாய்ஸ்டிக்கை நவுத்துறோமோ அந்த சைடு நமக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேஷனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இந்த மாதிரி இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீல் சேர் பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் ஃபங்க்ஷனில் வேலை செய்யுது. ஸோ 2 வீலுக்குமே செப்பரேட் மோட்டர் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பவர் எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீல் சேரோட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரியில் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏர்போர்ட்டில் கூட உங்களுக்கு அதில் அலோட்லாம் இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபுல் சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தரும். ஸோ உங்களுக்கு வீல் சேர் கூட சேர்ந்து உங்களுக்கு சார்ஜருமே வந்துடும். சார்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் சேரில் இங்கே ஜாய்ஸ்டிக்ஸ் கீழே இங்கே அண்டரில் இருக்கும். ஸோ தென் இந்த வீல் சேரோட ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அலுமினியம் ஃப்ரேம்ஸில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரஸ்ட் ஆகுன்ற பயம் இருக்காது. ரஸ்ட் ஆகாது அலுமினியம் ஃப்ரேம்ன்றதுனால. ஸோ தென் இந்த வீல் சேர் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நிற்க போதுன்ற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி பிரேக் லாக்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ 2 சைடுமே நமக்கு பிரேக் லாக் இருக்கும். இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்கும். வீல் சேரில் ஃபிப் ஆர்ம் ரெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் பட்டன் இருக்கும். இது புஷ் பண்ணி லைட்டாக நம்ம கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபிப் ஆகிடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசரை பெட்லேருந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப் ஆர்ம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளிப் ஆகும். ஸோ இந்த வீல் சேரை பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்ல மாதிரி இது ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்கும். அந்த லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் லிவரை புஷ் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி அப் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஆக்கிடணும். ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். தென் ஃபுட் ரெஸ்ட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டில் ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிடும். தென் நம்ம சூட் கேஸ் மாதிரி இதை போயிடலாம். ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி இதை இன்சைட் பண்ணிவிட்டு தென் ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஆர்ம் ரெஸ்ட்டை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். தென் பின்னாடி லாக் ஆகிடுச்சா நம்ம இந்த லாக்கிங் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நம்ம ஏன் கேர் ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கேர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.